மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவை கடத்திய கலாவதியை கைது செய்து வெண்பாவை பத்திரமாக மீட்டு மல்லி விஜயிடம் ஒப்படைத்த தீபிகா நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் இப்போ போலீஸ் எல்லாம் அவங்க பக்கம் அவங்களுடைய தரப்பில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது வெண்பா எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தீபிகாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இப்போ வெண்பாவை நெருங்கிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தீபன் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மல்லியை வந்துட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா மல்லி உனக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். அதாவது வெண்பாவை இவ்வளோ நாள் வந்து யார் கடத்தினாங்கன்னு வந்து தெரியல, ஆனால் கடைசியில் இந்த லேடி தான் கலாவதியா இவ தான் வந்து வெண்பாவை கடத்திருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு மல்லிக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே நம்ம மல்லிக்கு அப்படி ஒரு ஷாக். ஏன்னா கடைசியாக இந்த லேடியை தான் நம்ம வந்துட்டு வெண்பாவை தேடி போய் பார்த்தோம். அப்போது இந்த லேடியை விசாரிக்கும் போது அவள் தன்னுடைய கணவனுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோட வந்து காரில் ஏறி போயிட்டா. அப்படி இருக்கும்போது அதே காரில் தான் என்னுடைய வெண்பாச்சலமும் இருந்திருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் அவளுடைய பேரண்ட்ஸும் தெரிஞ்சதுமே எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவள் ஒரு பெரிய ஃப்ராடு பொய்யே வந்து சொல்லியிருக்கான். என்ன மல்லி சொல்கிறா? அப்போது அந்த இடத்துலேருந்து காரில் தான் வந்து போனாங்களா? சரி, கார் வந்து எந்த மாதிரி கார் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் அந்த காரை வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது மல்லி இந்த நியூஸை வந்துட்டு உடனே தீபிகாவுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியாமல் தீபிகா இந்த ஸ்டெப் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு தீபிகாவுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேருமே இப்போது ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க. நம்ம தீபிகா, மல்லி, அதுக்கப்புறம் தீபன் இவங்க எல்லாருமே. அப்போது அங்கே இந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் வாட்ச் பண்ணும்போது ஆமாம் இதே கார் தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த நம்பர் பிளேட்டெல்லாம் வச்சு நோட் பண்ணும்போது தான் கடைசியில் நம்ம தீபிகா வந்துட்டு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, ஏன்னா தன்னால் தான் வெண்பா வந்து தொலைஞ்சா இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நாம தான் வெண்பா காணாமல் போனதுக்கு காரணம் மட்டும் மல்லிக்கும் விஜய்க்கும் தெரிஞ்சால் அதுக்கப்புறமா நம்மளுடைய யூனிஃபார்மை கழட்டி நம்மளை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் மறுபடியும் உட்கார வச்சுருவாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய போலீஸ் பவர் நம்ம கையை விட்டு எப்போவுமே போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நப்பாசைக்காக தான் இந்த தீபிகா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து போகிறாங்க. மறுபக்கம் அந்த கார் வந்துட்டு எந்த இடத்துல வந்து போய் நின்று இருக்குது கடைசி அப்படின்ற ஒரு இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபக்கம் அந்த குண்டு லேடி கலாவதி இருந்துட்டு வெண்பச்சலத்துக்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுளே வந்தாலும் இனி உன்னை வந்து என்கிட்ட இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது, உன்னை வந்துட்டு நான் நினச்சபடி கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் மறுபக்கமும் நம்ம தீபிகா, மல்லி, தீபன் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு வெண்பா நினச்சிட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய டாடாவும் மல்லியம்மாவும் தான் எப்பயும் தன்னை வந்து காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம தீபிகா இருந்துட்டு இப்போது அங்கே படையோடு போவாங்க இல்லையா. அதை பார்த்ததுமே அந்த கலாவதிக்கும் சரி 3 ரவுடி பசங்களுக்கும் சரி அள்ளு விட்டுருது. மறுபக்கம் தான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்றதுக்காக உடனே அங்கே இருக்கிற பாட்டிலை வந்து எடுத்து மறுபக்கம் அதை உடச்சி நம்ம வெண்போடைய கழுத்தில் வச்சு வந்து மிரட்டுவாங்க இல்லையா. மேடம் நீங்கள் வந்துட்டு என்னை வந்து கைது பண்ணுற மாதிரியோ இல்லை எங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தர மாதிரியோ இருந்தால் இந்த பொண்ணை வந்து நீங்கள் உயிரோடய பார்க்க முடியாது, நாங்கள் இவளை வந்துட்டு கொன்று போட கூட தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணிங்களேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு இப்போ நம்ம தீபிகா சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம மல்லி உருட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலாவதியோட மண்டலையே போட்டு நம்ம வெண்பாவை காப்பாற்றிடுறாங்க. மறுபக்கம் தீபிகா இருந்துட்டு அங்கே இருக்கிற ரவுடி பசங்க எல்லாரையும் பார்த்தீங்களான்னா கையங்காலமாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. மறுபக்கம் வெண்பா செல்லம் எப்படா உன்னை வந்து இவ்வளோ கஷ்டத்தில் வந்து விட்டு தவிக்க விட்டுட்டனே, இந்த மல்லியம்மா மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டனே, மல்லியம்மா இந்த மாதிரி வந்து தப்பு செஞ்சுருக்கக்கூடாது, டாடா அவ்வளோ தூரம் சொல்லியும் உன்னை வந்து ரன்னிங் காம்படிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, மல்லியம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மல்லியம்மா, நீங்களும் தீபனாங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் இறங்கி நிற்கக்கூடாது அப்படின்றது நின்றது தான் இப்போ தப்பாக போச்சு, பாருங்கள் உங்களை வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் மல்லியம்மா அப்படின்ட்டு இப்போது நம்ம வெண்பாவும் சரி மல்லியும் சரி ஒருத்தர் வந்து கட்டிப்பிடிச்சு ரொம்ப ஆனந்த கண்டிடுவாங்க இல்லையா. இதை பார்க்கும்போது நம்ம தீபிகா இருந்துட்டு ரொம்பவே மனசளவில் வந்துட்டு நொந்து போயிடுறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய துரோகத்தை மல்லிக்கும் வெண்பாவுக்கும் செஞ்சுருக்கோம், ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் இந்த தீபிகன் இருந்துட்டு உணர்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.